எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வார் நிற்கிற மாதிரி தெரியல. இவங்க எப்போதைக்கு பஞ்சாயத்து முடிப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டு விஷயத்த நம்ம இங்கே பார்க்கணும். ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் இருக்கு இப்போ. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூஎஸ்ல மிட் டைம் எலெக்ஷன் வருது. ஆல்ரெடி இந்த வாரினால ட்ரம்ப்போடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. ஸோ ஏப்ரலுக்குள்ள வாரம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ட்ரம்ப் இருக்கார். வாரம் முடிக்கிறதுக்கு ட்ரம்ப் கையில் ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று, சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கி ஏதாச்சும் ஒரு டீலை போட்டு இந்த வாரம் உடனடியாக முடிக்கிறது. பட் அதுக்கான முயற்சியை ட்ரம்ப் எடுத்த மாதிரி தெரியுது. பட் ஈரான் அதுக்கு எசவு கொடுத்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஈரானுக்கு இந்த ட்ரம்ப்போடைய ப்ரெஷர் என்னங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ பெரிய அளவில் யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ஹிட் ஆயிருக்கு. மிடில் கிளாஸ் சொசைட்டி யூஎஸ்ல பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னால ட்ரம்ப் மேலே ஒரு எதிர்ப்பலை பெரிய அளவில் இருக்கு. ஸோ ட்ரம்ப்பை இந்த டைம்ல கார்னர் பண்ணாதான் உண்டு. ஸோ ஈரானுமே தனக்கு சாதகமான, உதாரணத்துக்கு நஷ்டீடு, இந்த வாருக்கான ஒட்டுமொத்த நஷ்டீடு, அவங்க மேல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது, அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஈரானுடைய டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் அதெல்லாம் வரல. ஆக்சுவலாக ட்ரம்ப்போடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே யுரேனியத்தை சுற்றியுமே இல்லை அதை நியூக்ளியர் வெப்பனை சுற்றியும் தான் இருக்கே தவிர ஈரானுடைய அந்த வார் நஷ்டீடை பற்றி அவர் எந்த கண்டிஷன்லையும் எதை பற்றிலையுமே அவர் பேசவே மாட்டேங்கிறார். ஸோ இந்த வாய்ப்பை ஈரானுமே புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஈரான் பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் வார்ல ஜெயிக்குதோ இல்லையோ தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து ஈரான் தொடர்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர். இன்னொரு வழி வார உடனே முடிக்கிறதுக்கு வார மிகப்பெரிய அளவில் எக்ஸ்கலேட் பண்றது, தடால் புடின்னு பெரிய அளவில் தரைப்படைகளை உள்ள அனுப்பிச்சு ஒட்டுமொத்த ஈரானோட எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டையும் ஆக்குபை பண்ணி ஹார்முஸ் ஜலசந்தியை யூஎஸோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அந்த முக்கியமான ஐலாண்டுகளை எல்லாத்தையும் அந்த ஆயில் ஹப்புகளை எல்லாத்தையும் யூஎஸோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. பட் இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க். இது பெரிய அளவு உயிர் சேதத்தையும் ஏற்படுத்திடலாம். அதே நேரத்தில் ஆயில் ப்ரைஸை மிக பெரிய அளவில் ஸ்பைக் பண்ணலாம். பட் இந்த சூழ்நிலையில இந்த காரணத்துல ஈரான் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மேல, கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸை உருவாக்கிடலாம். ஸோ இந்த முடிவு எடுத்து இதை மூவ் பண்றதுல வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கும். அப்படி அதை அவர் பண்ணாருன்னா சரித்திரத்துல மிக பெரிய மோசமான ஒரு இடத்த ட்ரம்ப் பிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவார். ஸோ அதனால அந்த விஷயத்த ட்ரம்ப் கையில் எடுக்க மாட்டாருன்னு இப்போ வரைக்கும் நம்பலாம். பட் வார சுமூகமா முடிக்கிறது எப்படி, அந்த வார்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு உண்மையாலுமே தெரியல. ஏன்னா ட்ரம்ப் வந்து இது ஒரு 1 வீக் வீக்கெண்ட் வார் மாதிரி நினைச்சிட்டார். இந்த வெனிசுலால போய் அதிபரை தூக்கிட்டு வந்தார்ல, அந்த மாதிரி ஏதோ வீக்கெண்ட் வாரு, ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. ஸோ அது அந்த மாதிரி இல்லைங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. பட் இதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆகுதுங்கிறது தெரியல. சப்போஸ் ஈரான் கேட்கக்கூடிய எல்லா கண்டிஷனுக்கும் சம்மதிச்சு இந்த வார சும்மா முடிச்சாருன்னா ட்ரம்ப் ரொம்ப வீக்கா தெரிவார். யுஎஸ் மக்கள்கிட்டயே ரொம்ப வீக்கா தெரிவார். தேவையில்லாத சண்டையை எடுத்துட்டு போய் அவமானப்பட்ட மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரியும் தெரியக்கூடாது, வாரையும் உடனே முடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய வாரோடைய ஸ்டேட்டஸ். பட் ஈரானுமே புஷ் பண்றாங்க. ஏன்னா இதை விட்டு அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது. ஏன்னா நிறைய இழந்திருக்காங்க ஈரான். ஸோ அவங்க நஷ்டீடுக்கு தான் அவங்க பெருமளவில் புஷ் பண்ற மாதிரி தான் தெரியுது அவங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது. இதுக்கிடையில கேப்ல இஸ்ரேல் வந்து இந்த வாரம் முடிக்கிற ஐடியாவிலேயே இல்லை. அவங்க தொடங்கியாச்சு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷனோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்த வார ஒற்றையடியா ஸ்ட்ரைக் பண்ணணும் அல்லது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல தான் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் யுஎஸ் தாண்டி அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஸோ ட்ரம்ப்போடைய முடிவு தான் இறுதியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஓவரால் வாரோடைய சூழ்நிலை. இந்த வார் முடியாம நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி இல்லை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெடி ஆகிறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். இப்போ பெரிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸுக்குமே என்ன டவுட்னா, இந்த வார் எப்படி எக்ஸிட் ஆகுறதுங்கிறது ட்ரம்புக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு புலப்படல. வார் உடனடியே எக்ஸிட் ஆகணும்னா ஈரான் கேட்குற மாதிரி நஷ்டீடு கொடுக்கணும், இதெல்லாமே பண்ணணும். பட் அப்படி பண்ணா ட்ரம்ப் ரொம்ப வீக்கா தெரிவாரு. அவர் எதுக்கு வார முடிக்கும்னு நினைக்கிறாருன்னா, மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் யூஎஸ் எலெக்ஷன்ஸ்ல அவர்
ப்ரெஷரும் அந்த நேரத்தில் இன்ஃப்ளேஷன் தான். பட் இப்படி பண்ணாலும் வீக்கா தெரிவார், அதுவுமே அவருக்கு நெகட்டிவா தான் போய் முடியும். ஸோ அடுத்தது எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் சரி இல்லை ட்ரம்ப்புக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இப்பத்த ஸ்டேட்டஸ் இன்னத்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இது மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரோட சினாரியை பொறுத்த வரைக்கும். பட் சைடு எஃபெக்ட்ஸை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். முக்கியமா இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $115 பேரலுக்கு மேலே அது போயிருச்சு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவிலான இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணும். அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. இப்போ இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து எக்ஸஸ் டியூட்டியை கம்மி பண்ணி பம்புகளில் அதே விலையில் பெட்ரோல் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே முதல்ல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெட்ரோல் ஷார்ட்டேஜ், பெட்ரோல் கிடைக்காம போயிடும், டீசல் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வதந்தி. அதை நம்பாதீங்க. அதுல வந்து குழப்பம் இல்லை. பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கும். இன்ஃப்ளேஷன் விலை ஸ்டேபிளா வச்சிருக்க முடியுமா, விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் பஞ்சாயத்து. இன்ஃப்ளேஷன் தான் இங்க பஞ்சாயத்து, ஷார்ட்டேஜ் இல்லை. இது ரெண்டுக்கு நடுவில் குழப்பிக்க கூடாது. ஓகே, இங்க ஷார்ட்டேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, ஏன்னா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இந்திய கப்பல்களை அனுமதிக்கிறாங்க. ஓகே, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். ஸோ ஷார்ட்டேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஈவன் நீங்க ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க டாக்ஸ் எல்லாம் பாதியா கம்மி பண்ணிட்டாங்க. அதுவும் பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற ஹெவி வெஹிக்கிள்ஸ் டோல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே வெவ்வேறு ஸ்டெப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன். ஓகே, ஷார்ட்டேஜ் இல்லை. ஓகே, ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது இந்த ரூபாய் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து நேத்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து $100 மில்லியன் மேல ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 to 5 பில்லியன் வரைக்குமே $5 பில்லியன் வரைக்குமே பேங்க்குகள் ஓப்பன் பொசிஷன் வச்சிருப்பாங்க. இப்போ பேங்க் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ருப்பி ரொம்ப வீக் ஆகும். ஏன் பேங்க்ஸ் எல்லாம் ருப்பி வீக் ஆகும் நினைக்கிறாங்கன்னா ஆயில் விலை அதிகமாகிற பட்சத்தில் அதிகமான அமௌண்ட்டை நம்ம அதிகமான டாலர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆயில் விலை கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு. ஆயில் விலை அதிகரிக்க ஓகே, அந்த சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆயில் விலை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணுவோம், தேவை அதிகரிக்க போறது இல்லை, பட் ஆயில் விலை அதிகரிக்கிறதுனால அதிக விலை கொடுத்து வாங்குவோம். அதிக விலை கொடுத்து எப்படி வாங்குவோம், டாலர் யூஸ் பண்ணி தான் நம்ம வாங்கி ஆகணும். ஓகே, டைரக்டா ரூபாய் கொடுத்து நம்ம வாங்க முடியாது ஆயில. ஸோ டாலர் கொடுத்தாகணும். இப்போ ஆயில் விலை அதிகரிக்கிறச்ச நம்ம நிறைய டாலரை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால நம்ம நிறைய ருப்பியை செல் பண்றோம். ஸோ ஆல்ரெடி ருப்பி வீக் ஆகிறதுனால ருப்பி வந்து ஆல்ரெடி இன்னைக்கு $95 மேல போயிருச்சு. ஸோ டாலர் விலை இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ருப்பி ரொம்ப வீக் ஆகும். 95, 96, 97 அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால டாலருக்கு அகைன்ஸ்டா இந்திய ரூபாய் வீக் ஆகிறதுனால பேங்குகள்லாம் என்ன பண்றாங்க, இந்திய ரூபாயை வந்து பெருமளவுல டாலர்ஸை பெருமளவுல பை பண்ணி ஸ்டாக் வைக்கிறாங்க. டாலர்ல பை பண்ணி ஓப்பன் பொசிஷன் வைக்கிறாங்க. ஏன்னா ஆயில் ஸ்பைக் இருக்கிற வரைக்குமே இந்திய ரூபாய் வீக்காவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிறதுனால இந்திய ரூபாயை ஹோல்ட் பண்றதுல பேங்குகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. ஸோ அவங்க டாலரா ஹோல்ட் பண்றாங்க, டாலர்ல தான் ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்காங்க. இந்த ஓப்பன் பொசிஷன் $2 to 5 பில்லியன் வரைக்குமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இது ஏன் ஆர்பிஐ வந்து 100 மில்லியனுக்கு குறைக்க சொல்லி இருக்கு. இதுக்கு பேங்க்ஸ் வந்து உடனடியாக க்ளோஸ் பண்ண எங்களுக்கு பெரிய நஷ்டமாகும், டைம் கேட்டிருக்காங்க. மீன்வைல் பேங்க் செல் பண்ண இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க வாங்கி டாலர்ஸை ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுமே பதட்டமா இருக்கு. இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே குட்ஸுக்கு வந்த உடனே பணத்தை பே பண்ணி ஆகணும். அவன் ஆர்டர் போது ஒரு ரேட்டா இருக்கும், இங்க வரும்போது வேற ரேட்டா இருந்துச்சுன்னா அவனும் நஷ்டத்துக்கு ஆகும். அதனால அவன் என்ன பண்றான், பேங்க் செல் பண்ணா US டாலர்ஸை வாங்கி இம்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதனால ருப்பி எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தெரியாம ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. பட் பேங்க்ஸ் வந்து மறுபடியும் ரூபாய் டாலரை செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டாலர்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்பிஐ ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, பேங்க் டைம் கேட்குது, அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, மீன்வைல் வந்து தயவு செஞ்சு நம்ம நிறைய தடவை பேசிட்டோம், இந்த மார்க்கெட் வார் நடந்துட்டே இருக்கனால கோல்டு வாங்கி வைக்கலாமா, சில்வர் வாங்கி வைக்கலாமா, கோல்டு வாங்கி வைக்கலாமா, சில்வர் வாங்கி வைக்கலாமா, அதான் டெய்லி விழுந்துகிட்டு இருக்கேன். முதல்ல சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கோல்டு வாங்குவோம்னு நினைக்கிறீங்க? கோல்டு எதுக்காக? ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஓகே,
பட் நார்மல் வார் சினாரியோ பொறுத்த வரைக்குமே ஒரு 2 நாடுகள் சண்டை போடுது அப்படின்னு சொன்னா ஆயில் விலை பெரிய அளவில் பாதிக்கப்படாத பொழுது, ஆயில்ல டாலர் ஸ்பெண்ட் ஆகாத பொழுது கோல்டு வாங்குறதுல பிரச்சனை இல்லை. பட் இந்த வார பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனை இருக்கு. இந்த வார பொறுத்த வரைக்குமே ஆயில் ஸ்பைக் ஆகும் பொழுது பெரிய அளவுல ஒவ்வொரு நாடுகளும் டாலரை ஸ்பெண்ட் பண்ணணும். வழக்கத்தை காட்டிலும் அதிகமான டாலரை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நிறைய நாடுகள் இருக்கு. ஏன்னா இந்த வாரில் ஆயில் தான் மிகப்பெரிய ஸ்பைக்கு. ரஷ்யா யுக்ரைன் வார்லையும் கூட அந்த ஸ்பைக் ஒரு மாசத்துல நின்றுச்சு. பட் இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தி மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்கிறதுனால அது வழியாத்தான் 20% ஆஃப் ட்ரேட் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஆயில் ஸ்பைக் தொடர்ந்து நின்றுட்டு இருக்கு. ஆயிலோட விலை ஸ்பைக் ஆகிறதுனால எல்லா நாடுகளும் டாலரை வச்சுதான் ஆயில் வாங்குறாங்க. ஸோ டாலருடைய தேவை அதிகரிக்குது. அப்போ டாலர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. அப்படி டாலர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் பொழுது யுஎஸ் கவர்மெண்ட் ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல கோல்ட்ல விட டாலர்லயும் யுஎஸ் உடைய பாண்டுகள்லயும் தான் ரிட்டர்ன்ஸ் அவனுக்கு அதிகமா இருக்கும். அவன் எதுக்காக கோல்டு வாங்கணும்? அது ஆல்ரெடி ஏறி ரேலி ஆகி சோர்ந்து போய் சேர் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, அது ஆல்ரெடி ஏறிடுச்சு, ஆல்ரெடி ரேலி ஆயிருச்சு. அப்போ இங்க கோல்டு அப்படிங்கிறது நீங்க வாங்க நினைக்கிறதுமே ரிட்டர்ன்ஸ்க்காகத்தானே வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இல்லைன்னா பலன்னு இருக்கிறதுக்காக இல்ல, ரிட்டர்ன்ஸ்க்காகத்தான் நம்ம கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ரிட்டர்ன்ஸ் கோல்டு காட்டிலும் இப்போ யூஎஸ் டாலர்லயும் பாண்ட்ஸ்லயும் சேஃபா இருக்கு. அது யூஎஸ் பாண்ட்ஸ் நான் சொல்றேன், சேஃபா இருக்கு, அதிகமா இருக்கு. இப்போதைக்கு ரேட் கட் இருக்காத வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு சேஃபான விஷயம் இந்த யுஎஸ் டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதா. அந்த யுஎஸ் டாலர் பணத்தை கோல்டா கன்வெர்ட் பண்ணி வைக்காம, ஓகே, மார்க்கெட் இறங்கும் பொழுது சேஃப் கவர்ன்னு சொல்லக்கூடிய கோல்டா கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க இல்லையா? அப்ப இன்னத்த சூழ்நிலையில கோல்டா கன்வெர்ட் பண்ணி வைக்காம யுஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு சேஃப். ஏன்னா டாலரோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால, கோல்டுக்கு ஆல்ரெடி ரேலியாகி முடிச்சிட்டதுனால, மேற்கொண்டு ரஷ்யா வேற டன் கணக்கில் கோல்டை செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிரச்சனையை அவன் சமாளிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால இந்த வாரில் கோல்டு இம்பாக்ட் ஆகாது. இந்த வாருனால கோல்டு தொடர்ந்து ஏறுமானா ஏறாது. பட் லாங் டேர்ம்ல ஓகே. இந்த ஷார்ட் டேர்ம்ல கடனை வாங்கி வாரு கோல்டு சடான் ஏறினும் தயவு செஞ்சு பணத்தை உள்ள ரொட்டேட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த சில்வர் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் மெட்டல் அது. ஓகே, ஆல்ரெடி இந்த இன்ஃபிளேஷன்னால இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஸ்லோ டவுன் ஆகும், குளோபல் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட விலை ஃபால் ஆகும். சில்வர் இதுக்குள்ள கொண்டு வராதிங்க. இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்னா ஓகே, இதை கடனை வாங்கி ரொட்டேட் பண்ணாதீங்க, கோல்டுக்குள்ள ரொட்டேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேம். அதை ஞாபகம் வச்சு மூவ் பண்ணிக்கங்க. ஓகே, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் சினாரியோக்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டேட்டாக்கள்லாம் இப்போ பிரச்சனையே இல்லை. வார் அடுத்தது என்ன கட்டத்தை நோக்கி நகரும். ஓகே, அதே நேரத்தில் ஆயில் பிரைஸ், ஆயில் ஸ்பைக் அது நிற்கிதா அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது போரும் அதோட சைடு எஃபெக்டான இந்த ஆயில் பிரைஸ் ஹைக்கும். இது ரெண்டும் சமாதானம் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும். அது எப்போ ஆகும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ட்ரம்ப்புக்கே தெரியாது. அவரே முடிச்சுட்டு தான் இருக்கிறார் என்ன சொல்றது அப்படின்னு. இவன் ஈரான்ல அவன் செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான். இவரு நாங்க சமாதானமா பேசிட்டு இருக்கோம், ஈரான் சமாதானமாக்கிட்டு இருக்குதுங்கிறாரு, 15 பாயிண்ட கொடுத்துருக்கேங்கிறாரு, பாகிஸ்தான் பேசுது, ஓமன் பேசுதுங்கிறாரு, கத்தார் பேசுதுங்கிறாரு. ஓகே, பட் ஈரான் யார்கிட்ட பேசுறீங்கிறது சூழ்நிலை ட்ரம்ப்புக்கே கிளியரா இல்லை, யாருக்குமே இங்க கிளியரா இல்லை. எத்தனை நாள் வார் கன்டினியூ ஆகுங்கிறது தெரியாது. பட் இந்த டைமை ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான போர்கள் நடக்கும் பொழுது நிறைய ஸ்டாக்குகள் ஐபிஓ விலைக்கு கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு ஐபிஓ லிஸ்டான விலைக்கும் கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்குகள் லாங் டேர்ம் கோல்களை செட் பண்ணுங்க, லாங் டேர்ம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 நாள் 20 நாள் ரொட்டேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 10 நாள் 20 நாள் வார் முடியுமான்னு தெரியாது. வார் நாளைக்கே முடிச்சிடலாம். நாளைக்கு மார்க்கெட் லீவ் இல்லை, நாளைக்கே நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே ஐயா சாமின்னு வார் இவங்க முடிச்சிடலாம். இல்லை இன்னும் 2 மாசம் கன்டினியூ ஆகலாம், இல்ல வார் நாளைக்கே தரைப்பறைகளை உள்ள அனுப்பி எக்ஸ்கலேட் ஆகலாம். இது நம்ம கையில இல்லை. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். அதுக்குன்னு
இந்த சின்ன ஒட்டுமொத்தமா பணத்தை கொண்டு போய் உள்ள போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா லாங் டைம் கோல்களை நோக்கி நகர்த்துங்க. இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய நிலவரம். இப்போதைக்கு ஃபோக்கஸ்ல ஒரு கண்ணுல வாரு, இன்னொரு கண்ணுல ஆயிலையும் ஊத்திட்டு பார்த்துருக்க வேண்டிய தவிர நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தேவையில்லாம ட்ரம்ப் பண்ண தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அபிமன்யு ஸ்டேல உள்ள போய் மாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம். பட் என்ன நடந்தாலுமே மார்க்கெட்டை அதோடைய வேல்யூக்குள்ள கையாளுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து கையாளுங்க, டிசிப்ளினா கையாளுங்க. ஓகே, அது இங்க ரொம்ப முக்கியம். எப்போ போல வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே, ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபீச்சர்ஸ் பேசலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே 22,452 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. ஆக்சுவலா மந்த்லி சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 22,512 ஒரு மந்த்லி சப்போர்ட் அண்ட் 22,452 ஒரு மந்த்லி சப்போர்ட். 22,512 எழுதலையோ? ஓகே, எழுதிடுவோம். ஸோ 22,512 அப்படிங்கிறது ஒரு மந்த்லி சப்போர்ட். ஆக்சுவலாக அது பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட், அடுத்து பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 22,452. ஸோ காலையில் ஓப்பன் ஆனோடனே 512 அது 22,452 அச்சீவ் பண்ணுச்சு. உடனடியாக மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலேயும் கொண்டு போனாங்க. அப்படி மேலே போன மார்க்கெட் 700 தாண்டோன்னே 22,728 பொசிஷனல் அங்கேயே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க டிஃபெண்ட் பண்ணி அவங்க மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட்டை மறுபடியுமே அதே 22,452 சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ல உட்காந்து ஒரு 2 மணி நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில மத்தியானம் சண்டை போட்டாங்க. ஈவன் ஒரு 3 மணி வரைக்குமே சண்டை போட்டாங்க, 2:30 வரைக்குமே சண்டை போட்டாங்க. 2:30 மணிக்கு மேலதான் அந்த 22,452 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அடுத்த ஹார்டிலான 22,232 நோக்கி மார்க்கெட்டை புஷ் பண்றதுக்கு பிஎஸ் முயற்சி பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பிஎஸ்க்கு புல்ஸ்க்கு இருந்த ஒரே ஹோல்டு வந்து 22,452. அது 2:30 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணதை பார்த்தோம். அப்போ 2:30 மணிக்கு மேல அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை அடுத்த பொசிஷனோட நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள எக்ஸ்பீரி முடிஞ்சும் போச்சு. ஸோ ஒரு வழியா மார்ச் எக்ஸ்பீரி முடிச்சுட்டோம். இந்த ஃபைனான்சியல் இயரும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மார்க்கெட் லீவு. 1ஆம் தேதியிலிருந்து புது ஃபைனான்சியல் இயர், 1ஆம் தேதியிலிருந்து புது எக்ஸ்பீரியும் கூட. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க 22,452, இந்த 22,512, 722 இது எல்லாமே மார்ச் சீரீஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண லெவல்ஸ். இதோட வேலிடிட்டியெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதோட தாக்கத்தை மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஸோ சாரி, வெள்ளிக்கிழமைங்க பாருங்க, நாளானிக்கு என்ன கிழமை? அது புதன்கிழமை பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரி மாத்திலிருந்து கிழமையும் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீக்கெண்டுன்னு பேசினா எனக்கு வீக்கெண்ட் எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஞாபகத்துக்கு வருது. வீக்கெண்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தோம்னா இந்த 20 வருஷத்துல வீக்கெண்டு சனி ஞாயிறுங்கிறதே மறந்து போச்சு. இத்தனை வியாழன் வெள்ளி தான் வீக்கெண்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வருஷம், இப்போ 4-5 மாசமா திங்கள் செவ்வாய் தான் வீக்கெண்டுங்கிற மாதிரி மனசுல ரிஜிஸ்டர் ஆயிருது. சாரி, இடையில தேதி கிளம்பி மாத்தி சொன்னோம்னா. ஸோ புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஏப்ரல் சீரீஸோட லெவல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஏப்ரல் சீரீஸோட லெவல்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ரோல் ஓவர் பொசிஷனும் தேவை, இனிஷியல் பொசிஷனும் தேவை. ஸோ ஏப்ரல் சீரீஸோட லெவல்ஸை நம்ம புதன்கிழமை சாயங்காலம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏப்ரல் சீரீஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ரீ டே. ஆல்ரெடி மார்ச் சீரீஸோட லெவல்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏப்ரல் சீரீஸோட லெவல்ஸும் அன்னைக்கு சாயங்காலம் தான் கால்குலேட் பண்ணுவோம். மார்ச் சீரீஸோட லெவல்ஸோட தாக்கம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். மார்ச் சீரீஸோட லெவல்ஸை தாக்கத்தை மட்டும் தான் நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே, மே சீரீஸை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான். பட் என்னன்னா நம்ம வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஓப்பன் பண்ணும் பொழுது, மார்க்கெட்டை புதன்கிழமை நம்ம ஓப்பன் பண்ணும் பொழுது ஏப்ரல் சீரீஸில் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஏப்ரல் சீரீஸில் தான் நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணி ஆகும். ஏப்ரல் சீரீஸில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏப்ரல் சீரீஸ் தான் இருப்போம். ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 22,832க்கு மேலே மார்க்கெட்டை பிஎஸ் அலோவ் பண்ணவே இல்லை. மறுபடியும் 22,832 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் பிரைமரி சப்போர்ட்டான 22,758 பிரேக் பண்ணி பொசிஷனல் பிரேக் பண்ணி பொசிஷனல் சப்போர்ட்டான, அதாவது மந்த்லி சப்போர்ட்டான 22,512 பிரேக் பண்ணாங்க. அதே மாதிரி ஏப்ரல் சீரீஸ்லயுமே 22,452 பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க.
ஆல்மோஸ்ட் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பஞ்சாயத்து நடந்துச்சு. அது கீழே புஷ் பண்றதுக்கு பியர்ஸ் முயற்சி பண்ணாங்க. பட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே மார்க்கெட்டை டிஃபைன் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து அதே 22,452லயே எக்ஸாக்ட் க்ளோஸ் 22,454 எக்ஸாக்டா 22,452 பக்கத்துலயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வித் பொசிஷனல் சப்போர்ட், மந்த்லி சப்போர்ட்டான 22,452 கிட்ட மார்க்கெட்டை பியர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பியர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஹெவி ஃபைட்டு தான். சாயங்காலம் அந்த 1 மணி நேரம் 2 பேர் சேர்ந்து தான் ஒரு வழியாக பஞ்சாயத்து பண்ணி, சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 2 பேர் லைன் மேலேயே க்ளோஸ் பண்ணிடலான்னு 22,452லயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மூவ். ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் சாரி இந்த கிழமையை பற்றி சாரி ஃபார் தட். மறுபடியும் புதன்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஏப்ரல் சீரீஸில் தான் ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஏப்ரல் சீரீஸில் ஓப்பன் பண்ணும்போது ஏப்ரல் சீரீஸோட க்ளோஸ் வந்து ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் சீரீஸில் திங்கக்கிழமை புதன்கிழமை ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுறச்ச புதன்கிழமையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,512 22,512 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த ஹடில் வந்து 22,722. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,958 22,972. அதுக்கு மேலே மறுபடியும் ஹடில் பார்த்தீங்கன்னா 22,158 23,158. இன்னைக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, ஆனுவல் லீவ் விட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க, அதனால டைவர்ட் அதிகமாக ஆகிறோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பொசிஷனல் ஹடில் வந்து 23,158. அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் வந்து 22,452. அதுதான் மந்த்லி சப்போர்ட்டும் கூட. 22,458 தான் மந்த்லி சப்போர்ட், அதுதான் நாளைக்கு பிரைமரி சப்போர்ட்டும். அதாவது இங்கே புதன்கிழமை மார்க்கெட்டு. அது கீழே ஹடில் வந்து 22,232. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 22,022. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 21,962 அண்ட் பொசிஷனல் 21,732. 21,732. அதே மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்து, இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 558, 628, 662. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 22,428, 358, 332. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு நம்ம பேசிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரி முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரிலையுமே 2 பேர் டிஃபென்ஸ் எல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் எல்லாம் எந்த குறையும் இல்லை 2 பேர் பக்கமே. ஆனால் புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன் அவங்ககிட்ட சுத்தமாக அவங்க பில்ட் பண்ணவே இல்லை. அட்டாக் பொசிஷன்ஸ் எங்கேயுமே பில்ட் பண்ணல. ஆனால் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணல, கம்மி பண்ணாமல் வச்சிருக்காங்க. அவங்க பெரிய அளவில் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல, பட் கம்மியெல்லாம் பண்ணல. அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக் பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. 2 பேர் திடீர் டிஃபென்ஸ் இருக்கு. புல்ஸ் கிட்ட அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணல. அவங்க பெரிய அளவில் இன்க்ரீஸும் பண்ணல, பட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, கம்மி பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ். பட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி இனிஷியல் பொசிஷனிங் பார்த்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஓஏ டிஸ்கஸ் பண்ணலாம். திங்கக்கிழமை புதன்கிழமை சாயங்காலம் நம்ம மந்த்லி ஆகஸ்ட் மந்த் ஏப்ரல் மந்தோடைய லெவல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்ச் எக்ஸ்பிரி இதுலேயுமே சும்மா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் பியர்சிங் 50,122 50,122 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி அந்த இடத்துல மார்ச் எக்ஸ்பிரியை முடிச்சிருக்காங்க. 50,122 தான் முடிச்சது. ஓப்பன் ஆனது என்னமோ நெகட்டிவ் ஓப்பன் தான். அப்புறம் பியர்சிங்கான 51,232 பிரேக் பண்ணி அடுத்த பியர்சிங் 50,762. அது கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் பிரேக், அது டிஃபன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அதையும் பிரேக் பண்ணி அந்த பியர்சிங்கோட எண்ட் பாயிண்டான 51,122 அச்சீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் அதே இடத்துல எக்ஸாக்டா புல்ஸ் டிஃபன் பண்ணி மார்க்கெட் அதுக்கு மேலே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மார்ச் எக்ஸ்பிரி பேங்க் நிஃப்டிலையும் சும்மா முடிஞ்சது. பேங்க் நிஃப்டிக்கு உண்மையாலுமே போதாத காலம் தான். ஒரு பக்கம் HDFC இஷ்யூ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆர்பிஐ வந்து பெரிய அளவில் டாலர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ண சொல்லிட்டாங்க. 100 மில்லியனுக்கு மேலே வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏப்ரல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மூவ்மெண்ட் எக்ஸாக்டாக அந்த நெகட்டிவ் ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 50,762. ஆக்சுவலாக நீங்கள் மார்ச் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 50,762 கிட்டத்தட்ட ஒரு நம்பர் பிரேக் பண்ணி அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்டான 50,122 வந்து அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிருப்பான்.
இதை பொறுத்த வரைக்கும் மார்ச் சீரீஸ் ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 50,762 ஃபைட் பண்ணி அது கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி எக்ஸாக்டா 50,760 தான் மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா லைன் வித் க்ளோஸ். நீங்க நிஃப்டிலையும் லைன் வித் க்ளோஸ் தான், நிஃப்டிலையுமே எக்ஸாக்டா லைன் வித் க்ளோஸ். அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 22,452, க்ளோஸ் 22,454. இங்கேயுமே ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 50,762, க்ளோஸ் வந்து 50,760. ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிறது சும்மா லாஜிக் இல்லாததெல்லாம் இல்லை. வேல்யூஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தி டேட்டா. முடிஞ்ச அளவுக்கு வேல்யூஸ்ல மார்க்கெட்ல ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க, வேல்யூஸ்ல மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,832, அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 50,762, பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 51,232, 51,858, பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50,122, 49,872, 49,328. இதெல்லாம் வந்து மந்த்லி சப்போர்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏப்ரல் மாதத்தை மாற்றிக்கிறேன். டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பக்கம் இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே பியர்ஸ் ஓரளவுக்கு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புல்ஸ் அந்த 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 அட்டம்ப்ட் எடுக்கவே இல்லை. புல்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே 0 பாயிண்டில் தான் இருக்குது. பியர்ஸும் கூட 0.1, 2 அந்த மாதிரி ரேஞ்சுகளில் கொண்டு போகிறாங்க. ஓகே, டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு கேட்டால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிக்கல் தான். பட் வந்து அடுத்த நியூஸுகள் வந்து டெய்லி மாறிக்கிட்டு இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கே வார் இருந்துச்சுன்னா எல்லா சினாரியும் மாறி, அதனால ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணிக்கோங்க, வேல்யூஸ்ல மூவ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மனநிலையைத்தான் குறிக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் காலையில் செக் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ எல்லாரும் ஹெட்ஜஸ் எடுத்து தான் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு திங்கக்கிழமை என்ன சினாரியோ, ஆயில் பிரைஸ் மெயினாக நோட் பண்ணுங்க, வாரோட சினாரியோ என்னங்கிறத நோட் பண்ணுங்க, வேல்யூஸ் என்னங்கிறது பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு இடையில நிறைய டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமைக்கும் இது 2 நாள் லீவ் விட்டு இடையில ஒரு நாள் மார்க்கெட்டை வச்சு மறுபடியும் ஒரு நாள் லீவ் விட்டு அதுலேயும் எக்ஸ்பிரி டேவாக இருந்து மார்க்கெட் மறுபடியும் தொடங்கி மறுபடியும் வெள்ளிக்கிழமை லீவு, மறுபடியும் லாங் வீக்கெண்ட் வேறு இந்த வாரம். ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடேக்கு லீவு, அப்புறம் சனி ஞாயிறு குட்டுக்க லீவு. இந்த மாதிரி அடிக்கடி லீவ் விட்டாலே எது வீக்கெண்டு எக்ஸ்பிரி இதெல்லாம் இந்த கிழமையெல்லாம் குழம்பிடுது. நார்மலாக ஸ்கூல் இருந்தாவாச்சும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இவங்களுக்கு காலையில் டைம் டேபிள் என்னன்னு கேட்டு புக் எடுத்து வைக்கிறதுல. இப்போ ஸ்கூலும் இந்த ஆனுவல் லீவ் விட்டாங்க 2 நாளாக, அதனால சுத்தமாக கிளம்பி ஞாபகம் வச்சுக்க முடியல. நிறைய சொதப்பி இருந்ததுன்னா சாரி ஃபார் தட். மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.